அண்ட் நம்மளால கலர் கூட சூஸ் பண்ண முடியும். அந்த விட்ஜோட கலரை உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிரியேட்டுங்க ஆப்ஷன் தாங்க. இதே மாதிரி தான் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, கேஸ் வேல்யூ எல்லாத்துக்குமே இதே மாதிரி. டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, கேஸ் வேல்யூக்கு டேட்டா டைப்ல டபுள்னு தரணும். ஸ்விட்சுக்கு மட்டும் இண்டிவிஜுவல்னு தரணும். எல்லா டேட்டா ஸ்ட்ரீமையும் கிரியேட் பண்ணிட்டு நாம சேவ் அண்ட் அப்ளைன்னு தரணும். நெக்ஸ்ட் வெப் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல எடிட்டுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கேஜ் அப்படியே டபுள் டேப் பண்ணி அப்படியே கொண்டுட்டு வந்து எங்க வேணாலும் வச்சுக்கலாம். அதுல இருக்க டேட்டாட்டை கிளிக் பண்ணணும். அதுல செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். டேட்டா ஸ்ட்ரீம்ல டெம்பரேச்சர் தரலாம். டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, கேஸ் வேல்யூ மூணுத்துக்கும் இதே தான். ரிலேக்கு மட்டும் தான் ஸ்விட்சுங்க ஆப்ஷனை நம்ம தரணும். எல்லாம் செட் பண்ணிட்டு சேவ் அண்ட் அப்ளைங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஈவென்ட்ஸ் அண்ட் நோட்டிபிகேஷனுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஆட் நியூ ஈவெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு அதுல கஸ்டம்ங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஈவெண்ட் நேம்ல நீங்க ப்ரோக்ராம்ல என்ன ஈவெண்ட் நேம் தரீங்களோ அதை இங்க பேஸ்ட் பண்ணணும். என்னோட ப்ரோக்ராம்ல ஈவெண்ட் நேம்ல high_temp தந்திருக்கேன். இங்க இருக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். வார்னிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன்ல எனபிள் நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணுங்க. இமெயில் டூல டிவைஸ் ஓனருங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. புஷ் நோட்டிபிகேஷன்ல அதுலயும் டிவைஸ் ஓனருங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். தென் செட்டிங்ஸ்ல 1 ஹவர்ங்கிறத 1 மினிட்ஸ்னு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லா ஆப்ஷனையும் எனபிள் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போஸ் டு ஆட்டோமேஷன்ல எல்லா ஆப்ஷனையும் எனபிள் பண்ணிட்டு கிரியேட்டுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டனால கேன்சல் தந்துக்கிறேன். அண்ட் நாம சேவ் அண்ட் அப்ளைங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. டிவைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ டிவைஸுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுங்க. டெம்ப்ளேட்ல உங்க ப்ராஜெக்ட், அதாவது நம்ம ATSS ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபார்ம் சேஃப்டி சிஸ்டம் ப்ராஜெக்ட் செய்யணும். அதை என்டர் பண்ணிட்டு கிரியேட் ஆங்க. நான் ஆல்ரெடி கிரியேட் தந்துட்டனால கேன்சல் தந்துறேன். நீங்க ஒன்ஸ் கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு டெம்ப்ளேட் ஐடி, டெம்ப்ளேட் நேம், டோக்கன் மூணுமே சென்ட் பண்ணிவாங்க. அதை காப்பி பண்ணி ப்ரோக்ராம்ல பேஸ்ட் பண்ணணும். SSIDல உங்களோட வைஃபை நேம்னும் பாஸ்வேர்டை, வைஃபைக்கான பாஸ்வேர்டை என்டர் தரணும். நெக்ஸ்ட் செலக்ட் போர்டை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் அதர் போர்டு அண்ட் போர்ட்டை கிளிக் பண்ணிட்டு ESP32 dev module சர்ச் பண்ணணும்.